Happy married life அனுக்குட்டி. Anukutti. We all miss you என்று சொல்லுங்களா? இல்ல we all miss you ல நான் இல்ல இதனால நான் அக்செப்ட் பண்ணுவேன். சரி, I miss you Anu. I too miss you Anu. அனு வந்துட்டு ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருப்பாள். ஒரு 22 இயர்ஸாக அனு கூட தான் இருக்கேன். ஆனால் வந்துட்டு இந்த 22 இயர்ஸில் மோஸ்ட்லி ஒரு 20 இயர்ஸ் நாங்கள் சண்டை தான் போட்டுருந்துருப்போம். மின்னல் அழகிய கண்ணில் அச்சங்கள் பறவை போல பறந்து போகும் விண்ணில் கண்ணாடி கண்ணில் உன்முகம்தானே கண்ணீரை சீனி மிட்டாய் செய்து விட்டாய் நீதானே. நானும் அனு சின்ன வயசுலேருந்தே எல்லா லீவுக்கும் ஒட்டுக்காக தான் இருப்போம். அம்மாயி வீட்டில் ஆனுவல் லீவுக்கு போவோம், தோட்டத்தில் ஜாலியாக விளாடுவோம். ரொம்ப சின்னதாக பார்த்த பொண்ணு இப்போ திடீர்னு மேரேஜ் ஆகிற அளவுக்கு பெரிய பொண்ணு ஆகிட்டாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் ரொம்ப மெச்சூர்டான எல்லா இதையும் ஹேண்டில் பண்ணிடுவா. அப்புறம் எனக்கும் நிறைய லைஃப் அட்வைஸு அவள் தான் கொடுப்பாள். ஒரு விஷயம் நடந்திருக்கு. நாங்கள் வந்து சும்மா கத்தி வச்சு விளையாடிட்டு இருக்கும் போது அணு மேலே பட்டுருச்சு. அது என்னால் தான் பட்டுச்சு. அப்படியே அது வந்து மோகன் தான் பண்ணிட்டான்னு சொல்லி மோகன் மேலே சொல்லிட்டோம். எல்லோரும் மோகனை திட்டி அடித்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. சின்னதெல்லாம் இருக்கும்போது அணு வந்து எப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, க்யூட்டாக பேசுகிறதே வந்து ஏதாவது கூப்பிட்டோம்னா அக்கா அவ்வளோதான் வரும். அவகிட்ட அவ்வளோ சாஃப்டாக தான் பேசுவாள். அதே மாதிரி அம்மாவை கூப்பிடும்போது ஸ்மைலோட அத்தை அப்படின்ட்டா போதும், அவளுக்கு எல்லாமே நடந்துடும். அம்மா ரொம்ப என்ன சொல்கிறது, எங்களோட செல்ல குட்டி. வீட்டில் தான் பார்த்தது தான். ஃபெப் மந்த் நாங்கள் மீட் பண்ணோம். சும்மா மீட் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி நம்ம யதார்த்தமாக மீட் பண்ணோடனே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்குள்ளே கொஞ்சம் வைப் செட் ஆச்சு. ஸோ அப்படியே எங்களுக்குள்ளே ஒரு லவ்னு சொல்லலாம். ரொம்ப பாசக்காரி. அப்புறம் ஈகோ ஒரு சொட்டு கூட கிடையாது, ஒரு 0.01% கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சிச்சு. இந்த ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற இதிலலாம் வந்து இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம்தான். ஸோ அதனால் சம்டைம்ஸ் எனக்கு தோணும் கொஞ்சம் லக்கின்னு. இங்கே போடுறா குச்சா சூப்பர். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்கு. ஓகே பை பை பை. இதயா நீ காதல் விதையா, உன் மனம் எழுதிடும் கதை கதையா,
இதயா நீ காதல் விதையா மனம் எழவிடும் கதை கதையா. அவரு கௌதம் அவரை பேசணும்னா அவர் மாமான்ற தாண்டி ஒரு ஃப்ரெண்ட் வைப்பு, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பனோ அதே வைப்பில் தான் அவர் கூட இருக்கேன். நான் வந்து இவர் மாமா அப்படிலாம் இல்லை, அவர் என் ஃப்ரெண்டு. அவர் ஒரு ஃப்ரெண்ட் மெட்டீரியல்னு வச்சுக்கங்களேன். எனக்கு அவர் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படியோ அதே மாதிரி தான் அவர் இருக்கார். நான் மெயினாகவே நாங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன மார்ச் மந்த்னு நினைக்கிறேன். அப்போவே நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, என்னன்னாலும் நம்ம கூலாக தான் இருக்கணும். ஸோ ஓகே 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 ஜஸ்ட்டு சிரிச்சுட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப போட்டு படப்படன்னு ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம கல்யாணத்தில் நம்ம படப்படன்னு இருப்போம், மற்றவங்களாம் ஜாலியாக இருப்பாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்க, ஃபேமிலிஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. நாங்கள் மட்டும் ஸ்டேஜில் படப்படன்னு இருந்தால் யூஸே இல்லையே. மேபி மெயினாக நாங்கள் தான் ஹாப்பியாக ஆடிட்டு எக்ஸைட்டடாக இருக்கணும். தெய்வத்திரு எஸ் வேல்ராஜ், திருமதி வி வனிதா ஆகியோரின் புதல்வனுமான திருவளர்ச்செல்வன் வி கௌதம் ஹரிஷ்வேல் பிஇ, திரு டி பூபதி திருமதி பி மகேஸ்வரி ஆகியோரின் புதல்வியுமான திருவளர்ச்செல்வி பி அனுப்பிரபா ஆகியோரின் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி திருமணம் கோபிச்செட்டிப்பாளையம், காமராஜ் நகர், குன்னத்தூர் கோபி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள பாரதி மஹாலில் நடைபெற உள்ளதால் தாங்கள் தங்கள் சுற்றும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி அருளும்படி தங்களை மிகுந்த அன்போடு அழைக்கின்றோம். அணு கிட்ட எல்லாம் நாங்கள் அணு நீ பெருசானா என்ன ஆக போகிற அணு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவள் அழகாக சொல்லுவாள், அக்கா நான் பெருசாக சினி ஆக்ட்ரஸ் தான் ஆகணும் அப்படின்பா. ஸோ டுடே ஷி லுக்ட் as a சினி ஆக்ட்ரஸ். ஐ திங்க் ஸோ இட்ஸ் a wish come true moment for her. இவரை தான் பார்த்துருக்கேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. நான் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இவரோட வீட்டிலலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என் தம்பி வந்து என்கிட்ட பேசினான். அதுக்கப்புறம் யார் இதுன்னு இன்ஸ்டாவில் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். இவருக்கு அக்செப்ட் பண்ணிட்டு ஃபாலோ பேக்கே கொடுக்கல. அப்போ வந்து என்னுடைய அக்கௌண்ட் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ப்ரைவேட் ஐடியா மாற்றிட்டேன். மாற்றி அந்த அன்னைக்கு 1 hourலேயே எனக்கு ரெக்வெஸ்ட் வந்துருச்சு. ஜஸ்ட் நான் என் லைஃப்ல 2 விஷயம் மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி நினைச்சேன். ஒன்று கரியர், இன்னொன்று என்னோட லவ் லைஃப். கரியர் கூட அமைஞ்சிட்டா கூட எனக்கு லவ் லைஃப் வந்து கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வேணும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணேன். நான் எனக்கு இவ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப 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 ஹாப்பியாக தான் இருக்கேன். நான் சொன்ன மாதிரி வி போத் லக்கி தான். 2 பேருமே அங்கே வி டிசர்வ் ஈச் அதர் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை விட என்ன ப்ரொபோசல் வேணும்? லவ் யூ. What
இந்த டைமில் அப்பா மிஸ் பண்ணுறேன். அப்பா கிடையாது எனக்கு. ஸோ அது மட்டும் தான் மேக்ஸிமம். அப்பா மட்டும் தான் மிஸ் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு மெயினாக மற்றவங்க எல்லாமே எனக்கு வந்துட்டாங்க, பிடிச்சவங்க எல்லாமே இருக்காங்களா. ஸோ மெயினாக எனக்கு அம்மா பற்றி என்னென்னா, நான் இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறேன்னா எங்கள் அம்மா தான் காரணம் எனக்கு. ஸோ அவங்க எப்போவுமே ஒரு கொஞ்சம் படப்படம் தான் இருந்தாங்க. மேரேஜ் ஆரம்பிக்க போதுலேருந்து, பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே பையனுக்கு நல்லா மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படி எங்களுக்கு ஒரு வைராக்கியம். ஸோ எனக்கு பிடிச்ச பையன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுவும் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அம்மா ரொம்ப ஹாப்பி. அதாவது மாப்பிள்ளையோட தம்பி. என்னோட பிரதரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கும் அவனுக்கும் ஒரு கனெக்ஷனே கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும். எப்போ வந்து அப்பா பாஸ்ட் அவுட் ஆனாரோ அந்த ஒரு ஃபீல் என்னன்னு தெரியல, அண்ணன் கிட்ட ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சது. எங்கள் அண்ணனுக்கே தெரியாமல், எனக்கே தெரியாமல் எங்கள் அண்ணன் கிட்ட நான் வந்து எங்கள் அப்பாவோட இதை பார்த்தேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஃபார் த பெஸ்ட் பிரதர்ஸ்னா நாங்கள் சொல்லலாம். அவ்வளோ ஒரு எமோஷ்னல் கனெக்ட் அண்ட் ஒரு க்ளோஸ் பாண்ட்னா எங்கள் அண்ணனை சொல்லலாம். லைஃப் ஆஃப் ஃப்ரம் அந்த அந்த ஒரு சாங் ஒன்று வரும், அந்த வாழ்வை தேடவே, அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தான். கல்யாணம் வேண்டாம், காதல் வேண்டாம், பொண்ணு வேண்டாம் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் 12 மணிக்கு ஒருத்தன் வெளியே சோபாக்களின் ஃபோன் பேசிட்டு இருக்கான். எவ்வளோ நாளைக்கு தான் ஒரு பர்சன் அப்படியே இருக்க முடியும்? அப்படிங்கும்போது அண்ணி லைஃப்பில் வரும்போதும் அவனோட ஃபேஸ் இன்னும் பிரைட்னஸ் ஆச்சு. அவன் நமக்கே தெரிய வரும் ஆக்டிவிட்டிஸை பார்க்க வரும்போதும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சொல்லுவாங்க, எல்லா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க வீட்டில் ஒரு பொண்ணு வரும்போதும் எல்லாமே பிளாசம் ஆகும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு மேபி இவங்க வர்றதுனால அண்ணன் லைஃப்பும் பிளாசம் ஆகும், அது எங்கள் வீடும் பிளாசம் ஆகும்னு தோணும், நம்புகிறேன். ஸ்மால் வந்து ஹாப்பி வைப் ஆஃப் த ட்ரைப். ஸோ இனிமேல் நாங்கள் தான் ஆக்சுவலாக கஷ்டப்படுவோம். அவன் இல்லாட்டி மிஸ் பண்ணுவோம் நிறையா. பட் அவன் எப்படி பாசிட்டிவாக இருந்தானோ ஃபர்தராக அதே மாதிரி லைஃப்பையும் பாசிட்டிவாக ஹாப்பியாக மூவ் பண்ணான்னா we will be happy so that we will learn to grow from him. All the best for the future. Love you மச்சான். மாம்ஸுக்கு அக்கா வந்து 200% மேட்ச்னு சொல்ல முடியாது. அதாவது எங்கள் அக்கா வந்து அவரால் மட்டும்தான் சமாளிக்க முடியும், பார்த்துக்க முடியும். நான் 100% நம்புறேன், அதான் உண்மையும் கூட. இப்போ அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க. இதே மாதிரி லைஃப் லாங் ஜாலியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் மாம்ஸ் அண்ட் அக்கா.